இயற்கையின் அற்புதமான தலைசிறந்த படைப்புகளான உலகின் 7 இயற்கை அதிசயங்கள். இயற்கையானது பூமியின் அழகை வெளிப்படுத்தும். அவற்றைப் பார்க்கும் அனைவரின் கற்பனையும் கவர்ந்திழுக்கும், பிரமிக்க வைக்கும் நிலப்பரப்புகளையும் அதிசயங்களையும் உருவாக்குகிறது. இந்த அதிசயங்களில் உலகில் 7 இயற்கை அதிசயங்கள் கிரகத்தின் மாறுபட்ட மற்றும் அதிர்ச்சியூட்டும் அழகை வெளிப்படுத்தும் இயற்கை நிகழ்வுகள் தொகுப்பாகும். இதோ உங்களை எல்லையில்லாமல் ஆச்சரியப்படுத்தும் இந்த அதிசயங்களில் சுற்றுப்பயணத்திற்கு உங்களை அழைத்துச் செல்கிறோம். வாருங்கள். கிராண்ட் கேன்யன், அமெரிக்கா. வலிமைமிக்க கொலராடோ ஆற்றின் மூலம் மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக செதுக்கப்பட்ட கிராண்ட் கேன்யன் பூமியில் மிகவும் சின்னமான மற்றும் மூச்சடைக்கக்கூடிய இயற்கை அதிசயங்களில் ஒன்றாகும். 277 மைல்களுக்கு மேல் நீண்டு 1 மைலுக்கு மேல் ஆழத்தில் மூழ்கி வண்ணமயமான பாறை வடிவங்கள் மற்றும் சுத்த பாறைகளின் இந்த பரந்த பள்ளம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நிலப்பரப்பை வடிவமைத்த புவியியல் சக்திகளுக்கு ஒரு சான்றாகும். பார்வையாளர்கள் கிராண்ட் கேன்யனின் மூச்சடைக்கக்கூடிய காட்சிகளை கண்டு வியக்க, அதன் கரடுமுரடான பாதைகளில் ஏறவும், அதன் பழங்கால சுவர்களில் எப்போதும் மாறிவரும் ஒளி மற்றும் நிழலின் விளையாட்டை காணவும் திரள்கின்றனர். கிரேட் பேரியர் ரீஃப், ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவின் வடகிழக்கு கடற்கரையில் 300 கிலோமீட்டருக்கு மேல் நீண்டுள்ளது. கிரேட் பேரியர் ரீஃப் என்பது பூமியின் மிகப்பெரிய பவளப்பாறை அமைப்பாகும் மற்றும் உலகின் மிகவும் பல்லுயிர் கடல் சுற்றுச்சூழல் அமைப்புகளில் ஒன்றாகும். ஆயிரக்கணக்கான மீன்கள், பவளம் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களின் தாயகமான இந்த நீருக்கடியில் அதிசய நிலம் ஸ்னோர்கெலர்கள், டைவர்ஸ் மற்றும் இயற்கை ஆர்வலர்களுக்கு சொர்க்கமாக உள்ளது. அதன் துடிப்பான பவளத்தோட்டங்கள், படிகதெளிவான நீர் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களின் கெலிடோஸ்கோபிக் வரிசை ஆகியவற்றுடன் கிரேட் பேரியர் ரீஃப் கடல் ஆழத்தின் அதிசயங்களை ஆராய இணையற்ற வாய்ப்பை வழங்குகிறது. எவரெஸ்ட் சிகரம், நேபாளம், சீனா. கடல் மட்டத்திலிருந்து 848 மீட்டர் உயரத்தில் நிற்கும் எவரெஸ்ட் சிகரம் பூமியின் மிக உயரமான சிகரம் மற்றும் மலையேறுபவர்கள் மற்றும் சாகசக்காரர்களுக்கு இறுதி சவாலாகும். நேபாளத்திற்கும் சீனாவிற்கும் இடையிலான எல்லையில் இமயமலையில் அமைந்துள்ள எவரெஸ்ட், அதன் பிரமிக்க வைக்கும் அழகு மற்றும் வலிமையான அந்தஸ்துடன் நீண்ட காலமாக மனித கற்பனைகளை வசீகரித்துள்ளது. உலகெங்கிலும் உள்ள மலையேறுபவர்கள் துரோகமான சூழ்நிலைகள் மற்றும் தீவிர உயரங்களில் எவரெஸ்ட் சிகரத்தை அடைய, கிரகத்தின் மிக உயர்ந்த புள்ளியை கைப்பற்றி உலகின் உச்சியில் நிற்கும் சிலிர்ப்பை அனுபவிக்க முயல்கின்றனர். விக்டோரியா நீர்வீழ்ச்சி, சாம்பியா, ஜிம்பாப்வே. தென்னாப்பிரிக்காவில் சாம்பியா மற்றும் ஜிம்பாப்வே எல்லையில் அமைந்துள்ள விக்டோரியா நீர்வீழ்ச்சி பூமியின் மிக அற்புதமான நீர்வீழ்ச்சிகளில் ஒன்றாகும். பழங்குடியின டோங்கா மக்களால் ஸ்மோக் தண்டர்ஸ் என்று அழைக்கப்படும் விக்டோரியா நீர்வீழ்ச்சி 100 மீட்டருக்கும் அதிகமான பள்ளத்தாக்கில் பாய்கிறது, இடியுடன் கூடிய கர்ஜனையை உருவாக்குகிறது மற்றும் மைல்களுக்கு மேல் காணக்கூடிய மூடுபனியை உருவாக்குகிறது. விக்டோரியா நீர்வீழ்ச்சிக்கு பார்வையாளர்கள் இந்த பிரமிக்க வைக்கும் இயற்கை அதிசயத்தை காணவும், பள்ளத்தின் விளிம்பில் நின்று அருவி நீரின் அபரிமிதமான ஆற்றலையும் அழகையும் உற்று நோக்கும் உற்சாகமான சிலிர்ப்பை அனுபவிக்கவும் வருகிறார்கள். அரோரா பொரியாலிஸ், பல்வேறு இடங்கள். வடக்கு விளக்குகள் என்றும் அழைக்கப்படும் அரோரா பொரியாலிஸ், பூமியின் மிகவும் மயக்கும் இயற்கை நிகழ்வுகளில் ஒன்றாகும். வடக்கு அரைக்கோளத்தின் துருவப் பகுதிகளில் நிகழும் அரோரா பொரியாலிஸ் என்பது பச்சை, சிவப்பு, ஊதா மற்றும் நீல நிறங்களின் மின்னும் திரைச்சீலைகள் மற்றும் ரிப்பன்களில் இரவு வானத்தில் நடனமாடும் வண்ணமயமான விளக்குகளின் திகைப்பூட்டும் காட்சியாகும். பூமியின் காந்தப்புலத்துடன் சூரியனில் இருந்து சார்ஜ் செய்யப்பட்ட துகள்களின் தொடர்பு காரணமாக அரோரா பொரியாலிஸ் என்பது ஒரு மந்திர காட்சியாகும். இது பல நூற்றாண்டுகளாக பார்வையாளர்களை ஆச்சரியத்தையும் பிரமிப்பையும் ஏற்படுத்தியது. பாரிகுடின் எரிமலை, மெக்சிகோ. பாரிகுடின் எரிமலை உலகின் மிகவும் பிரபலமான மற்றும் அசாதாரண இயற்கை அதிசயங்களில் ஒன்றாகும். 1943இல் மெக்சிகன் மாநிலமான மைக்கோவாகனில் ஒரு விவசாயியின் வயலில் திடீரென்று பிறந்த பாரிகுடின் ஒரு சிண்டர் கூம்பு எரிமலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. 9 ஆண்டுகளில் எரிமலை 300 அடி உயரத்திற்கு வளர்ந்தது. அருகிலுள்ள கிராமமான சான் ஜுவான் பரங்காரிகுடிரோவை எரிமலை மற்றும் சாம்பல் போர்வையின் கீழ் புதைத்தது. இன்று பாரிகுடின் இயற்கையின் அற்புதமான சக்தி மற்றும் நமது கிரகத்தை வடிவமைக்கும் புவியியல் மாற்றத்தின் நிலையான செயல்முறைக்கு ஒரு சான்றாக நிற்கிறது. அமேசான் மழைக்காடுகள், தென் அமெரிக்கா. அமேசான் மழைக்காடுகள் பூமியின் மிகப்பெரிய வெப்பமண்டல மழைக்காடு மற்றும் உலகின் மிகவும் பல்லுயிர் சுற்றுச்சூழல் அமைப்புகளில் ஒன்றாகும். பிரேசில், பெரு மற்றும் கொலம்பியா உட்பட தென் அமெரிக்காவில் உள்ள 9 நாடுகளில் பரவியுள்ள அமேசான் மில்லியன் கணக்கான தாவரங்கள், விலங்குகள் மற்றும் பூச்சிகளின் தாயகமாக உள்ளது. அவற்றில் பல பூமியில் வேறு எங்கும் காணப்படவில்லை.
அடர்ந்த விதானம், முறுக்கு ஆறுகள் மற்றும் நிரம்பிய வனவிலங்குகளுடன் அமேசான் மழைக்காடு துணிச்சலான சாகசக்காரர்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்களால் ஆராய்வதற்கு காத்திருக்கும் ஒரு இயற்கை அதிசய நிலமாகும். உலகின் 7 அதிசயங்கள். உலகம் பல அதிசயங்களாலும் மர்மங்களாலும் வரலாற்றுச் சின்னங்களாலும் நிரம்பியுள்ளது. மனித அறிவு, கலைத்திறன், கட்டிடக்கலை மற்றும் அறிவியல் முன்னேற்றத்தின் சின்னங்களாக பல கட்டிடங்கள் உலகம் முழுவதும் உருவாக்கப்பட்டுள்ளன. அவற்றில் மிக முக்கியமானவை உலகின் 7 அதிசயங்கள் என அழைக்கப்படுகின்றன. இவை மனிதர்களின் உழைப்பு, சிந்தனை மற்றும் கலாச்சாரத்தின் பெருமையை உலகிற்கு எடுத்துக்காட்டுகின்றன. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்கள் கட்டிய இக்கட்டிடங்கள் இன்று உலக பாரம்பரிய சின்னங்களாக மதிக்கப்படுகின்றன. உலகின் புதிய 7 அதிசயங்கள் 2007ஆம் ஆண்டு உலகளாவிய வாக்கெடுப்பின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டன. பல நாடுகளிலுள்ள வரலாற்றுச் சின்னங்களிலிருந்து மக்கள் வாக்களித்து இந்த 7 அதிசயங்களை தேர்ந்தெடுத்தனர். இவை அனைத்தும் உலக சுற்றுலாவில் மிக முக்கியமான இடத்தை பெற்றுள்ளன. இந்த கட்டுரையில் உலகின் 7 அதிசயங்களான சீன பெரிய சுவர், தாஜ்மஹால், பெட்ரா, கொலோசியம், கிறிஸ்து மீட்பர் சிலை, மாசு பிச்சு மற்றும் சிச்சன் இட்சா ஆகியவற்றைப் பற்றி விரிவாக பார்க்கலாம். 1. சீன பெரிய சுவர். சீன பெரிய சுவர் உலகின் மிக நீளமான மனிதனால் உருவாக்கப்பட்ட கட்டிடங்களில் ஒன்றாகும். இது சீனாவின் பெருமையை உலகிற்கு எடுத்துக்காட்டுகிறது. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நீளத்தில் அமைந்துள்ள இந்த சுவர் பல நூற்றாண்டுகளாக கட்டப்பட்டது. வரலாறு. சீன பெரிய சுவர் கிமு 7ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்டது. பல அரசர்கள் மற்றும் வம்சங்கள் இதனை விரிவாக்கம் செய்தனர். குறிப்பாக கின் ஷி ஹுவாங் வம்ச அரசர் கின் ஷி ஹுவாங் இந்த சுவரை வலுப்படுத்தினார். வெளிநாட்டு படையெடுப்புகளை தடுக்க இந்த சுவர் உருவாக்கப்பட்டது. கட்டுமானம். மண், கல், செங்கல் மற்றும் மரம் போன்ற பொருட்களைக் கொண்டு இந்த சுவர் கட்டப்பட்டது. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் கடுமையாக உழைத்து இந்த சுவரை அமைத்தனர். பலர் வேலைக்குள் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. சிறப்புகள். சீன பெரிய சுவர் விண்வெளியிலிருந்து கூட காணப்படும் என மக்கள் நம்புகின்றனர். இதன் நீளம் 21,000 கிலோமீட்டருக்கும் அதிகமாக உள்ளது. உலகம் முழுவதும் இருந்து கோடிக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த சுவரை காண வருகிறார்கள். கலாச்சார முக்கியத்துவம். சீனர்களுக்கு இந்த சுவர் தேசிய பெருமையின் சின்னமாகும். இது சீன வரலாற்றின் அடையாளமாகவும் திகழ்கிறது. 2. தாஜ்மஹால். இந்தியாவின் ஆக்ராவில் அமைந்துள்ள தாஜ்மஹால் உலகின் மிக அழகான கட்டிடங்களில் ஒன்றாகும். இது காதலின் சின்னமாக உலகம் முழுவதும் புகழ்பெற்றது. வரலாறு. முகலாய மன்னன் ஷாஜகான் தனது மனைவி மும்தாஜ் மகாலின் நினைவாக தாஜ்மஹாலை கட்டினார். 1632ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த கட்டிடம் சுமார் 22 ஆண்டுகளில் முடிக்கப்பட்டது. கட்டிடக்கலை. வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட தாஜ்மஹால் பாரசீக, இந்திய மற்றும் இஸ்லாமிய கட்டிடக்கலையின் கலவையாகும். அதன் குவியல், கோபுரங்கள் மற்றும் தோட்டங்கள் அனைத்தும் மிக அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. சிறப்புகள். தாஜ்மஹால் காலை, மாலை மற்றும் நிலவு ஒளியில் வெவ்வேறு நிறங்களில் காட்சியளிக்கிறது. இது உலக சுற்றுலா பயணிகளை மிகவும் கவர்கிறது. யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னம். 1983ஆம் ஆண்டு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. இந்தியாவின் பெருமை. தாஜ்மஹால் இந்தியாவின் கலாச்சார பெருமையை உலகிற்கு எடுத்துக்காட்டுகிறது. உலகின் பல பகுதிகளிலிருந்து மக்கள் இதை காண இந்தியா வருகிறார்கள். 3. பெட்ரா. பெட்ரா ஜோர்டன் நாட்டில் அமைந்துள்ள படந்தைய நகரமாகும். இது கற்களை வெட்டி உருவாக்கப்பட்ட அற்புத நகரமாக உலகம் முழுவதும் அறியப்படுகிறது. வரலாறு. பெட்ரா நகரம் நபத்தியர்கள் எனப்படும் பழங்குடியினரால் உருவாக்கப்பட்டது. இது முக்கிய வர்த்தக மையமாக விளங்கியது. கட்டுமானம். மலைக்கற்களை வெட்டி கோவில்கள், அரண்மனைகள் மற்றும் கல்லறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. சிவப்பு நிற கற்களால் ஆனதால் இதனை ரோஸ் சிட்டி என்றும் அழைக்கின்றனர். சுற்றுலா முக்கியத்துவம். பெட்ராவின் அழகு திரைப்படங்களிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் இருந்து சுற்றுலா பயணிகள் இங்கு வருகிறார்கள். பாதுகாப்பு. இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக பாதுகாக்கப்படுகிறது. 4. கொலோசியம். இத்தாலியின் ரோம் நகரில் அமைந்துள்ள கொலோசியம் பண்டைய ரோமானியர்களின் பொறியியல் திறமையை காட்டும் மிகப்பெரிய அரங்கமாகும். வரலாறு. கிபி 70 முதல் 80 வரை ரோமானிய பேரரசர்களால் இது கட்டப்பட்டது. இதில் போர் வீரர்களின் சண்டைகளும் பொது நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. கட்டிட அமைப்பு.
கல்லும் கான்கிரீட்டும் பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட இந்த அரங்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் அமர முடிந்தது. சிறப்புகள்: இன்றும் அதன் பெரும்பாலான பகுதிகள் நிலைத்து நிற்கின்றன. இது உலகின் மிக முக்கியமான வரலாற்று நினைவு சின்னங்களில் ஒன்றாகும். கலாச்சார தாக்கம்: பல திரைப்படங்கள் மற்றும் ஆவணப்படங்களில் கொலோசியம் இடம்பெற்றுள்ளது. 5. கிறிஸ்து மீட்பர் சிலை. பிரேசிலின் ரியோ டி ஜெனீரோ நகரில் அமைந்துள்ள கிறிஸ்து மீட்பர் சிலை உலகின் புகழ்பெற்ற சிலைகளில் ஒன்றாகும். இந்த சிலை 1931ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. கிறிஸ்தவ சமயத்தின் அன்பும் அமைதியும் குறிக்கும் சின்னமாக இது திகழ்கிறது. கட்டுமானம்: இந்த சிலை கான்கிரீட்டும் சோப்புக்கல்லும் கொண்டு உருவாக்கப்பட்டது. 98 அடி உயரமுடையது. சிறப்புகள்: மலையின் உச்சியில் இருப்பதால் நகரம் முழுவதும் தெரிகிறது. நிரவு நேரத்தில் விளக்குகள் ஏற்றப்பட்டபோது மிகவும் அழகாக காட்சியளிக்கிறது. சுற்றுலா முக்கியத்துவம்: இது பிரேசிலின் முக்கிய சுற்றுலா இடமாக விளங்குகிறது. 6. மாசு பிச்சு. பெருநாட்டில் அமைந்துள்ள பழமையான இங்கா நகரமாகும். இது மலை உச்சியில் அமைந்துள்ள அதிசய நகரமாகும். 1500ஆம் நூற்றாண்டில் இங்கா பேரரசர்களால் உருவாக்கப்பட்டது இது. பின்னர் இது மறைக்கப்பட்ட நகரமாக மாறியது. கண்டுபிடிப்பு: 1911ஆம் ஆண்டு ஹிராம் பிங்கம் என்ற ஆய்வாளர் இதை உலகிற்கு அறிமுகப்படுத்தினார். கட்டிடக்கலை: மலைப்பகுதியில் மிக நுணுக்கமாக கற்களை அமைத்து கட்டப்பட்டுள்ளது. சுற்றுலா முக்கியத்துவம்: இயற்கை அழகும் வரலாற்று சிறப்பும் காரணமாக உலகம் முழுவதும் இருந்து மக்கள் வருகிறார்கள். 7. சிச்சன் இட்சா. சிச்சன் இட்சா மெக்சிகோவில் அமைந்துள்ள மாயன் நாகரிகத்தின் புகழ்பெற்ற நகரமாகும். வரலாறு: மாயன் மக்கள் அறிவியல், கணிதம் மற்றும் வானியல் துறையில் சிறந்தவர்களாக இருந்தனர். அவர்களின் திறமையை சிச்சன் இட்சா காட்டுகிறது. கட்டிடக்கலை: குகுல்கன் கோவில் மிகவும் பிரபலமானது. இது வானியல் கணக்குகளுக்கு ஏற்ப கட்டப்பட்டுள்ளது. சிறப்புகள்: சூரிய ஒளியின் திசையை பொறுத்து பாம்பு நகர்வது போன்ற நிழல் தோன்றும். கலாச்சார முக்கியத்துவம்: மாயன் நாகரீகத்தின் பெருமையை உலகிற்கு எடுத்துக்காட்டுகிறது. உலக அதிசயங்களின் முக்கியத்துவம்: உலகின் 7 அதிசயங்களும் மனிதர்களின் திறமை மற்றும் கலை உணர்வின் சின்னங்களாக திகழ்கின்றன. இவை ஒவ்வொரு நாட்டின் கலாச்சாரம், வரலாறு மற்றும் பாரம்பரியத்தை உலகிற்கு எடுத்துக்காட்டுகின்றன. இந்த அதிசயங்கள் மூலம் நாம் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடிகிறது. பழமையான கட்டிடக்கலை, மனித உழைப்பின் மதிப்பு, கலாச்சார மதிப்புகள், சுற்றுலா வளர்ச்சி, வரலாற்று அறிவு இவை உலக மக்களை ஒன்றிணைக்கும் பணியையும் செய்கின்றன. சுற்றுலா மற்றும் பொருளாதாரம்: இந்த உலக அதிசயங்கள் அந்தந்த நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இவ்விடங்களை பார்வையிடுகிறார்கள். இதனால் வேலைவாய்ப்புகள் உருவாகின்றன. ஹோட்டல்கள், போக்குவரத்து, உணவகங்கள் மற்றும் கைவினைப் பொருள் விற்பனை போன்ற துறைகள் வளர்ச்சியடைகின்றன. பாதுகாப்பின் அவசியம்: பழமையான இந்த அதிசயங்கள் இயற்கை சீற்றங்களாலும் மனித அலட்சியத்தாலும் பாதிக்கப்படுகின்றன. ஆகையால் அவற்றை பாதுகாப்பது மிகவும் அவசியமாகும். அரசுகள் மற்றும் யுனெஸ்கோ போன்ற அமைப்புகள் இவற்றை பாதுகாக்க பல நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன. மாணவர்களுக்கு கிடைக்கும் பயன்கள்: உலக அதிசயங்களை பற்றி அறிந்து கொள்வதன் மூலம் மாணவர்களுக்கு வரலாற்று அறிவு அதிகரிக்கும். உலக நாடுகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். கட்டிடக்கலையின் சிறப்பை புரிந்து கொள்ளலாம். கலாச்சார மதிப்புகளை அறியலாம். சுற்றுலா பற்றிய விழிப்புணர்வு கிடைக்கும். உலக அதிசயங்களின் உருவாக்கத்தில் மனித உழைப்பு: உலகின் 7 அதிசயங்களும் மனிதர்களின் கடின உழைப்பு, அறிவு மற்றும் ஒற்றுமையின் விளைவுகளாக திகழ்கின்றன. பழங்காலத்தில் நவீன மிஷின்கள் இல்லாத காலத்திலும் மக்கள் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை பயன்படுத்தி மிகப்பெரிய கட்டிடங்களை உருவாக்கினர். அந்த காலத்தில் கற்களை வெட்டி தூர இடங்களிலிருந்து கொண்டு வந்து உயரமான இடங்களில் பொருத்துவது மிகவும் கடினமான பணியாக இருந்தது. இதன் மூலம் மனிதர்களின் முயற்சி மற்றும் விடாமுயற்சி எதையும் சாதிக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. உலக அதிசயங்களும் கல்வி: உலகின் 7 அதிசயங்களும் மாணவர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றன. இவற்றின் மூலம் வரலாறு, அறிவியல், கட்டிடக்கலை, கணிதம் மற்றும் வானியல் பற்றிய பல தகவல்களை அறிய முடிகிறது. மாயன் நாகரீக மக்கள் சூரியன் மற்றும் நட்சத்திரங்களின் இயக்கத்தை வைத்து கட்டிடங்களை அமைத்தனர். ரோமானியர்கள் பொறியியல் துறையில் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்திருந்தார்கள் என்பதை கொலோசியம் காட்டுகிறது. இன்றைய மாணவர்கள் உலக அதிசயங்களை பற்றி படிப்பதன் மூலம் உலக வரலாற்றை நன்கு புரிந்து கொள்ள முடிகிறது. உலக அதிசயங்களும் கலாச்சாரம்:
ஒவ்வொரு உலக அதிசயமும் அந்த நாட்டின் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பிரதிபலிக்கிறது. தாஜ்மஹால் இந்திய கலாச்சாரத்தின் அழகை காட்டுகிறது. சீன பெரிய சுவர் சீனர்களின் வீரத்தையும் ஒற்றுமையையும் காட்டுகிறது. பெட்ரா பழங்கால வர்த்தக நாகரீகத்தை எடுத்துக் காட்டுகிறது. மாசு பிச்சு இன்கா மக்களின் வாழ்க்கை முறையை வெளிப்படுத்துகிறது. இந்த அதிசயங்கள் உலக மக்களுக்கு பல்வேறு கலாச்சாரங்களை அறிமுகப்படுத்துகின்றன. உலக அதிசயங்களும் தொழில்நுட்பம். இன்றைய காலத்தில் உலக அதிசயங்களை பாதுகாக்க நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ட்ரோன் கேமராக்கள், 3D ஸ்கேனிங் மற்றும் செயற்கைக்கோள் கண்காணிப்பு போன்ற முறைகளால் பழமையான கட்டிடங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. சில இடங்களில் சேதமடைந்த பகுதிகள் பழைய வடிவிலேயே புதுப்பிக்கப்பட்டு வருகின்றன. சுற்றுச்சூழல் பாதிப்புகளை குறைக்க பல்வேறு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. உலக அதிசயங்களை பார்க்கும் அனுபவம், உலகின் 7 அதிசயங்களையும் நேரில் பார்ப்பது ஒரு மறக்க முடியாத அனுபவமாகும். தொலைக்காட்சியில் அல்லது புத்தகங்களில் பார்க்கும்போது கிடைக்காத உணர்வு நேரில் பார்ப்பதால் கிடைக்கிறது. தாஜ்மஹாலை நிலவு ஒளியில் பார்க்கும் அனுபவம் மிகவும் அழகாக இருக்கும். சீன பெரிய உலகின் புதிய 7 அதிசயங்கள். 2000 ஆண்டில் உலகின் புதிய 7 அதிசயங்களை தீர்மானிப்பதற்காக ஒரு சுவிஸ் அறக்கட்டளை ஒரு பிரச்சாரத்தை தொடங்கியது. அசல் கிமு 2ஆம் நூற்றாண்டில் 7 அதிசயங்களின் பட்டியல் தொகுக்கப்பட்டது. அதில் ஒரேயொரு அதிசயம், கிசா பிரமிடுகள் மட்டுமே இன்றும் நிலைத்திருக்கிறது. எனவே இந்த பட்டியலை புதுப்பிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது போல் தோன்றியது. உலகெங்கிலும் உள்ள மக்கள் இதை ஏற்றுக்கொண்டனர் என்பது தெளிவாகிறது. ஏனென்றால் இணையம் அல்லது குறுஞ்செய்தி மூலம் 10 கோடிக்கும் அதிகமான வாக்குகள் அளிக்கப்பட்டன. 2007இல் அறிவிக்கப்பட்ட இறுதி முடிவுகள் சில ஏளனக் குரல்களுடன் ஆரவாரங்களையும் சந்தித்தன. ஏதென்ஸின் அக்ரோபாலிஸ் போன்ற பல முக்கிய போட்டியாளர்கள் இந்த பட்டியலில் இடம்பெறத் தவறினர். இந்த புதிய பட்டியலை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? சீன பெருஞ்சுவர். சீன பெருஞ்சுவர் பெய்ஜிங்கிற்கு அருகில். சிறப்பு என்பது ஒரு குறைவான வார்த்தையாக இருக்கலாம். உலகின் மிகப்பெரிய கட்டிட கட்டுமான திட்டங்களில் ஒன்றான சீன பெருஞ்சுவர் சுமார் 5500 மைல்கள் 8850 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக பரவலாக கருதப்படுகிறது. இருப்பினும் சர்ச்சைக்குரிய ஒரு சீன ஆய்வு அதன் நீளம் 13ஆம் கதையை 10 மைல்கள் 21200 கிலோமீட்டர் என்று கூறுகிறது. இதன் கட்டுமான பணிகள் கிமு 7ஆம் நூற்றாண்டில் தொடங்கி 2000 ஆண்டுகளுக்கு தொடர்ந்தன. இது சுவர் என்று அழைக்கப்பட்டாலும் உண்மையில் இந்த அமைப்பு நீண்ட தூரங்களுக்கு 2 இணையான சுவர்களை கொண்டுள்ளது. மேலும் கண்காணிப்பு கோபுரங்களும் படைவீரர் தங்குமிடங்களும் அரணில் ஆங்காங்கே அமைந்துள்ளன. இருப்பினும் இந்த சுவரில் இருந்த ஒரு குறை அதன் செயல்திறன்தான். படையெடுப்புகளையும் திடீர் தாக்குதல்களையும் தடுப்பதற்காக இது கட்டப்பட்டிருந்தாலும் இந்த சுவர் உண்மையான பாதுகாப்பை வழங்குவதில் பெருமளவில் தோல்வியடைந்தது. மாறாக இது அரசியல் பிரச்சாரமாகவே அதிகம் செயல்பட்டது என்று அறிஞர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மெக்சிகோவின் யுகட்டான் மாநிலத்திலுள்ள சிச்சென் இட்சா சதுக்கத்திற்கு மேலே உயர்ந்து நிற்கும் டோல்டெக் பாணி பிரமிடுதான் எல் காஸ்டிலோ கோட்டை. சிச்சென் இட்சா என்பது மெக்சிகோவின் யுகட்டான் தீபகற்பத்திலுள்ள ஒரு மாயன் நகரமாகும். இது கிலோமீட்டர் 85ஆம் நூற்றாண்டுகளில் செழித்து வளர்ந்தது. டோல்டெக்குகளால் பெரிதும் செல்வாக்கு பெற்றிருந்த இட்சா மாயன் பழங்குடியினரின் கீழ் பல முக்கியமான நினைவு சின்னங்களும் கோயில்களும் கட்டப்பட்டன. அவற்றுள் மிகவும் குறிப்பிடத்தக்கது பிரதான சதுக்கத்திற்கு மேலே 750-24 மீட்டர் உயரத்தில் எடும் எல் காஸ்டிலோ கோட்டை என்று பதிப்பெட்டு பிரமிடு ஆகும். மாயன்களின் வானியல் திறன்களுக்கு ஒரு சான்றாக இந்த அமைப்பில் சூரிய ஆண்டிலுள்ள நாட்களின் எண்ணிக்கையான மொத்தம் 750 படிகள் உள்ளன. வசந்த மற்றும் இலையுதிர் கால சம இரவு பகல் நாட்களில் மறையும் சூரியன் பிரமிடு மீது நிழல்களை ஏற்படுத்துகிறது. இது வடக்கு படிக்கட்டுகளில் ஒரு பாம்பு ஊர்ந்து செல்வது போன்ற தோற்றத்தை அளிக்கிறது. அதன் அடிவாரத்தில் ஒரு கல் பாம்பு தலை உள்ளது. இருப்பினும் அங்கு வாழ்க்கை முழுவதும் வேலையும் அறிவியலும் மட்டுமே இருக்கவில்லை. சிச்சென் இட்சா அமெரிக்க கண்டங்களிலேயே மிகப்பெரிய ட்லாகட்லி ஒரு வகை விளையாட்டு மைதானம் அமைந்துள்ள இடமாகும். அந்த மைதானத்தில் கொலம்பஸுக்கு முந்தைய மேசோ அமெரிக்கா முழுவதும் பிரபலமாக இருந்த ஒரு சடங்கு ரீதியான
பந்து விளையாட்டை அதன் குடியிருப்பாளர்கள் விளையாடினர். பெட்ரா கஸ்னா ஜோர்டானில் உள்ள பெட்ராவில் அமைந்துள்ள கஸ்னா கருவூலம். பண்டைய நகரம் ஜோர்டானில் உள்ள பெட்ரா மணற்கல் மலைகள் மற்றும் செங்குத்து பாறைகளுக்கு மத்தியில் ஒரு தொலைதூர பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. மோசே ஒரு பாறையை அடித்தபோது அதிலிருந்து நீர் பீரிட்டு வந்த இடங்களில் இதுவும் ஒன்று என்று கூறப்படுகிறது. பின்னர் அரபு பழங்குடியினரான நபாட்டியர்கள் இதை தங்கள் தலைநகராக ஆக்கினர். இந்த காலகட்டத்தில் இது செழித்து வளர்ந்து குறிப்பாக மசாலா பொருட்களுக்கான ஒரு முக்கியமான வர்த்தக மையமாக மாறியது. புகழ்பெற்ற சிற்பிகளான நபாட்டியர்கள் மாறும் சூரியனுக்கு ஏற்ப நிறம் மாறும் மணற்கரைகளில் குடியிருப்புகள், கோயில்கள் மற்றும் கல்லறைகளைச் செதுக்கினர். மேலும் செழிப்பான தோட்டங்கள் மற்றும் விவசாயத்திற்கு வழிவகுக்கும் ஒரு நீர்ப்பாசன அமைப்பையும் அவர்கள் உருவாக்கினர். அதன் உச்சக்கட்டத்தில் பெட்ராவின் மக்கள் தொகை 30,000 இருந்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் வர்த்தக பாதைகள் மாறியதால் நகரம் வீழ்ச்சியடையத் தொடங்கியது. கிபி 163 ஏற்பட்ட ஒரு பெரிய நிலநடுக்கம் மேலும் சிக்கல்களை ஏற்படுத்தியது. கிபி 51 மற்றொரு நில அதிர்வு ஏற்பட்ட பிறகு பெட்ரா படிப்படியாக கைவிடப்பட்டது. 1112 மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்ட போதிலும் 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி வரை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் இது பெரும்பாலும் புறக்கணிக்கப்பட்டது. மேலும் இந்த நகரத்தைப் பற்றி பல கேள்விகள் இன்னும் எஞ்சியுள்ளன. மச்சு பிச்சு பெருவின் குஸ்கோவிற்கு அருகிலுள்ள இந்த இன்கா தலம் 1911ஆம் ஆண்டில் ஹிராம் பிங்காம் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இது 16ஆம் நூற்றாண்டில் ஸ்பானிய ஆட்சிக்கு எதிரான கிளர்ச்சியின் போது பயன்படுத்தப்பட்ட வில்கா பாம்பா என்ற இரகசிய இன்கா கோட்டை என்று அவர் நம்பினார். அந்த கூற்று பின்னர் தவறென நிரூபிக்கப்பட்டாலும் இதன் நோக்கம் மச்சு பிச்சு அறிஞர்களை குழப்பியுள்ளது. கற்பு விரதத்தின் கீழ் கன்னியர் மடங்களில் வாழ்ந்த சூரிய கன்னியர்களின் இல்லம் இது என்று பிங்காம் நம்பினார். மற்றவர்கள் இது ஒரு புனித யாத்திரை தலமாக இருந்திருக்கலாம் என்று கருதுகின்றனர். இன்னும் சிலர் இது ஒரு அரச ஓய்விடமாக இருந்திருக்கலாம் என்று நம்புகிறார்கள். இது ஒரு பீர் விளம்பரத்தின் தலமாக இருக்கவே கூடாது என்பது தெளிவாகிறது. 6000ஆம் ஆண்டில் அத்தகைய விளம்பரத்திற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு கிரேனின் வீழ்ச்சி ஒரு நினைவுச் சின்னத்தில் விரிசலை ஏற்படுத்தியது. அறியப்பட்ட விஷயம் என்னவென்றால், கொலம்பஸுக்கு முந்தைய காலத்தில் கிட்டத்தட்ட சிதைவின்றி கண்டுபிடிக்கப்பட்ட சில முக்கிய இடிபாடுகளில் மச்சு பிச்சுவும் ஒன்றாகும். ஆண்டிஸ் மலைகளின் ஒப்பீட்டளவில் தனித்து அமைந்திருந்தாலும் இங்கு விவசாய திட்டுக்கள், சதுக்கங்கள், குடியிருப்பு பகுதிகள் மற்றும் கோயில்கள் உள்ளன. கிறிஸ்து மீட்பர் சிலை ரியோ டி ஜெனிரோவில் உள்ள கோர்கோவாடோ மலையின் உச்சியில் இயேசுவின் பிரம்மாண்டமான சிலையான கிறிஸ்த ரிடீமர் நிற்கிறது. இதன் தோற்றம் முதலாம் உலகப் போருக்குப் பிறகு சில பிரேசிலியர்கள் கடவுள் நம்பிக்கையின்மை அலை ஏற்படுமோ என்று அஞ்சைய போது தொடங்கியது. அவர்கள் ஒரு சிலையை முன்மொழிந்தனர். அது இறுதியில் ஹெய்டர் டா சில்வா கோஸ்டா, கார்லோஸ் ஆஸ்வால்ட் மற்றும் பால் லண்டோவ்ஸ்கி ஆகியோரால் வடிவமைக்கப்பட்டது. இதன் கட்டுமானம் 1026 தொடங்கி 5 ஆண்டுகளுக்குப் பிறகு நிறைவடைந்தது. இதன் விரைவாக உருவான நினைவுச் சின்னம் சுமார் 26 அடி 8 மீட்டர் உயரமுள்ள அதன் பீடத்தைத் தவிர்த்து 98 அடி 30 மீட்டர் உயரமும் அதன் நீட்டப்பட்ட கைகள் 92 அடி 28 மீட்டர் நீளமும் கொண்டது. இது உலகின் மிகப்பெரிய ஆர்ட் டெக்கோ சிற்பமாகும். கிறிஸ்த ரிடீமர் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட்டாலானது மற்றும் சுமார் 60 லட்சம் ஓடுகளால் மூடப்பட்டுள்ளது. சற்றே கலக்கமூட்டும் வகையில் இந்த சிலை அடிக்கடி மின்னலால் தாக்கப்பட்டுள்ளது. மேலும் 2014 ஒரு புயலின் போது இயேசுவின் வலது கட்டை விரலின் நுனி சேதமடைந்தது. கொலோசியம் ரோம் திரோமில் உள்ள கொலோசியம் 1ஆம் நூற்றாண்டில் பேரரசர் வெஸ்பேசியனின் உத்தரவின் பேரில் கட்டப்பட்டது. ஒரு பொறியியல் சாதனையாக விளங்கும் இந்த அரங்கம் 620க்கு 520 அடி 880க்கு 1536 மீட்டர் நீளமும் சிக்கலான வளைவு கூரை அமைப்பும் கொண்டது. இதில் 50,000 பார்வையாளர்கள் அமரும் திறன் இருந்தது. அவர்கள் பல்வேறு நிகழ்வுகளை கண்டுகளித்தனர். ஒருவேளை கிளாடியேட்டர் சண்டைகளே
மிகவும் குறிப்பிடத்தக்கவையாக இருந்தன. இருப்பினும் மனிதர்கள் விலங்குகளுடன் சண்டையிடுவதும் சாதாரணமாகவே இருந்தது. மேலும் பொலிக்கடற்படை போர்களுக்காக சில சமயங்களில் கொலோசியத்திற்குள் தண்ணீர் பாய்ச்சப்பட்டது. இருப்பினும் கிறிஸ்தவர்கள் அங்கே தியாகிகளாக்கப்பட்டனர், அதாவது சிங்கங்களுக்கு இரையாக்கப்பட்டனர் என்ற நம்பிக்கை விவாதத்திற்குரியதாக உள்ளது. சில மதிப்பீடுகளின்படி கொலோசியத்தில் சுமார் 500,000 பேர் இறந்தனர். கூடுதலாக அங்கு ஏராளமான விலங்குகள் பிடிக்கப்பட்டு பின்னர் கொல்லப்பட்டதால் சில இனங்கள் முற்றிலுமாக அழிந்துவிட்டதாக கூறப்படுகிறது. தாஜ்மஹால் முகலாய கட்டிடக்கலையின் சிகரமாக கருதப்படும் தாஜ்மஹால் 15ஆம் நூற்றாண்டில் முகலாயப் பேரரசர் ஷாஜஹானால் தனது மனைவி மும்தாஜ் மஹாலின் புகழைப் போற்றும் வகையில் கட்டப்பட்டது. இந்தியாவின் ஆக்ராவிலுள்ள இந்த கல்லறை வளாகம் உலகின் மிகவும் புகழ்பெற்ற நினைவுச் சின்னங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. மேலும் இது முகலாய கட்டிடக்கலையின் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகவும் திகழ்கிறது. சாமான்யத்தி 31 தங்களது 14வது குழந்தையை பெற்றெடுக்கும்போது இறந்த தனது மனைவி மும்தாஜ் மஹாலை அரண்மனையின் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கௌரவிப்பதற்காக பேரரசர் ஷாஜஹான் ஆட்சிக்காலம் 628-58 இதை கட்டினார். பிரதிபலிக்கும் குளம் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான தோட்டத்தை உள்ளடக்கிய இந்த வளாகத்தை கட்டுவதற்கு சுமார் 22 ஆண்டுகளும் 20,000 தொழிலாளர்களும் தேவைப்பட்டன. இந்த கல்லறை வடிவியல் மற்றும் மலர் வடிவங்களில் விலை மதிப்பற்ற கற்கள் பதிக்கப்பட்ட வெள்ளை பளிங்கு கற்களால் ஆனது. இதன் கம்பீரமான மையக் குவிமாடத்தைச் சுற்றி 4 சிறிய குவிமாடங்கள் உள்ளன. சில அறிக்கைகளின்படி ஷாஜஹான் தனக்கென்ன ஒரு கல்லறையை கருப்பு பளிங்கு கல்லால் கட்ட விரும்பினார். இருப்பினும் எந்த பணியும் தொடங்குவதற்கு முன்பே அவரது மகன்களில் ஒருவரால் அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். உலகின் புதிய 7 அதிசயங்களின் ஆதி 7 அதிசயங்கள் யாவை? கிசா பிரமிடுகள், அலெக்சாண்டரியாவின் கலங்கரை விளக்கம், பாபிலோனின் தொங்கும் தோட்டங்கள், சியஸ் சிலை, ஆர்டவிஸ் கோயில், ரோட்ஸ் பெருஞ்சிலை, ஹாலிகார்னசஸின் கல்லறை மாடம், ஏமி டிக்கானன், ஜெர்மனியில் உள்ள 5 வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வீடுகள். அறிமுகம்: டூரரின் வீடு நியூரன்பெர்க், பீதோவனின் வீடு ஆன், கோதேவின் இல்லம் வெய்மர், ஹவுஸ் பான்ஃப்ரீட் பெய்ரூட், லூதரின் வீடு விக்டன்பெர்க். குறிப்புகள் மற்றும் திருத்த வரலாறு தொடர்புடைய தலைப்புகள்: ஜெர்மனியில் உள்ள 5 வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வீடுகள், ஜெர்மனியின் கலாச்சார பாரம்பரியம், அந்நாட்டின் மிகவும் அறியப்பட்ட எழுத்தாளர்கள், இசையமைப்பாளர்கள், கலைஞர்கள் மற்றும் சிந்தனையாளர்களின் இல்லங்கள் வாயிலாக வெளிப்படுகிறது. அவர்களில் மிகவும் குறிப்பிட்ட 5 பேர் இதோ. இந்த வீடுகளின் விளக்கங்களின் முந்தைய பதிப்புகள் ரிச்சர்ட் கெவென்டிஷ் 2014 தொகுத்த நீங்கள் இறப்பதற்கு முன் பார்க்க வேண்டிய 100 அற்புதமான இடங்கள் என்ற நூலில் முதலில் வெளிவந்தன. எழுத்தாளர்களின் பெயர்கள் அடைப்புக்குறிக்குள் கொடுக்கப்பட்டுள்ளன. டூரரின் வீடு நியூரன்பெர்க். ஜெர்மானிய கலைஞரான ஆல்பிரெக்ட் டூரர் 1077-1028 பொதுவாக மிக முக்கியமான மற்றும் செல்வாக்குமிக்க வடக்கு மறுமலர்ச்சிக்கால கலைஞர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். இத்தாலியில் உருவாக்கப்பட்டு வந்த புதிய நுட்பங்களால் ஈர்க்கப்பட்ட டூரர் அவற்றை ஜெர்மானிய மரபுக்குள் மொழிபெயர்த்தார். அவர் எண்ணெயை மற்றும் நீர்வண்ண ஓவியங்களிலும் திறமை வாய்ந்தவராக இருந்தபோதிலும் தனது மரச்செதுக்கு ஓவிய தொகுப்புகளுக்காக புகழ் பெற்றார். சுமார் 4020 கட்டப்பட்ட பிற்காலத்தில் டூரரின் இல்லமாக மாறவிருந்த அந்த 4 மாடி வீடு 1082 முகப்புச் சாய்வுக்கூரைகள் மற்றும் பெரிய கூரை ஜன்னல்கள் சேர்க்கப்பட்டு பெரிதும் விரிவாக்கப்பட்டது. இத்தாலிக்கு 2 பயணங்கள் உட்பட பல பயணங்களுக்குப் பிறகு டூரர் தான் பிறந்த நகரத்திற்கு திரும்பினார். 1089 அந்த வீட்டை வாங்கியபோது அவர் தனது புகழின் உச்சத்தில் இருந்தார். அவர் இறக்கும் வரை அந்த வீட்டில் வசித்து தனது தாயார் மற்றும் மனைவி ஆக்னஸ் ஆகியோருடனும் பல மாணவர்களும் மற்றும் பயிற்சி பெறுபவர்களாகியோருடனும் அதை பகிர்ந்து கொண்டார். முதல் 2 தளங்கள் அப்பகுதிக்குரிய மணற்கற்களால் கட்டப்பட்டிருந்தன. மற்ற 2 தளங்கள் பாதி அளவு மரப்பலகைகளால் ஆனவை. ஒரு வண்டியை உள்ளே அனுமதிக்கும் அளவுக்கு அகலமான ஒரு பெரிய கதவு தரைத்தளத்திற்குள் இட்டுச் சென்றது.
அது பணிபுரியும் இடமாகவும் சேமிப்பு இடமாகவும் செயல்பட்டது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.